தூக்கத்தில் சிறுநீர் கழிக்கிறது ஏன்? நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா சின்ன வயசு குழந்தைகளும் சரி, ஒரு 10-15 வயசும் சரி, சில பேர் பெரிய வயசாகி கூட தூக்கத்திலேயே சிறுநீர் கழிச்சிருவாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, சைக்காலஜியாக பார்த்திங்கனாக்கா கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். கான்ஷியஸ் மைண்டில் எந்த பதிவுகள் இருந்தாலும் அது இரவு தூங்கும்போது எல்லாமே எரேஸ் ஆகிடும். அடுத்த நாள் காலையில் ஞாபகம் இருக்காது. சப்கான்ஷியஸ் மைண்டில் எந்த பதிவுகள் இருந்தாலும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்டால் கூட சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த ஆழ் மனதில் அழகாக பதிவாகிடும். இப்படி 2 அடுக்காக இருக்குன்னு நம்மளுடைய அறிஞர் பெருமக்கள், மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போது இது 2க்கும் என்ன பிரச்சனைன்னா, இந்த போல் சிறுநீர் கழிப்பவர்களுக்கு அந்த இரவு நேரத்தில் தூங்கும்போது இது 2 மிக்ஸ் ஆகிடும். 2ம் சேரக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். 2 மிக்ஸ் ஆனோடனே எங்கேயோ ஒரு இடத்துல பாத்ரூமில் போகிற மாதிரி ஒரு உணர்வு உண்டு ஆகும். அந்த நேரத்தில் அவங்க சிறுநீர் கழிச்சிருவாங்க. புரியுதா? இதுதான் காரணம். அவர்கள் வேணுக்குன்னு சிறுநீர் கழிக்கலை, ஏதோ பாத்ரூமில் போய் சிறுநீர் வருது. சிறுநீர் வருகின்ற உணர்வுகள் உண்மை. அது செரிப்ரல் த்ரோம்போசிஸ் மூளைக்கு போய் அந்த வேலை இங்கே தொடரும். அப்போது இவர்களுக்கு கட்டளையிடுகின்ற மூளை இவர் தூங்கிட்டு இருக்காரா, பாத்ரூமில் உண்மையில் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது 2ம் ஒன்று சேர்கின்ற பொழுது ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதனால் அவங்க தூக்கத்திலே சிறுநீர் கழிச்சிருவாங்க. இது ஒன்றுமே பரிகாரமே ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு நாள் அவர்கள் கூட உறங்காமல் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் சின்ன குழந்தைகளோ பெரியவங்களோ அவங்க சிறுநீர் கழிக்கும் போது நீங்கள் நைட்டு அவங்க தூங்கும் போது பக்கத்தில் கண் விழிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க சிறுநீர் கழிக்கும் போது ஒரு தாக்குதல் கொடுக்கணும். ஒரு அடிக்கணும், எல்லாம் முடிச்சு வலிச்சு அழுகிற அளவுக்கு கிள்ளணும். ஏதோ ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தனியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு அவர்களுக்கு அந்த உணர்வே வராது. இந்த ஒரே நாள் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட், இந்த திடீர்னு தாக்கணும், முதுகுலையோ கன்னத்தில் எங்கேயோ ஒரு தடவை ஒரு அடி, ஒரு நாள் ஒரு அடி அடிங்க, தப்பு இல்லை. அவங்க அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அந்த ஷாக் என்னன்னா தனித்தனியாக பிரிச்சிடும். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், இந்த அதிர்வலைகள் போய் டக்குன்னு பிரிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக காலையில் எழுந்து பாத்ரூமில் தான் யூரின் பண்ணுவாங்க. ஏனென்றால் இந்த சிறுநீர் கழிக்கிறது தூக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வேதனை. நிறைய நடுத்தர வயசு கூட இது மாதிரி செய்கிறாங்க. அவர்களுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் இதுதான். சுலபமாக ஒரு நாள் கண் விழிங்க, அதிலேருந்து விடுபட்டுடலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.